உலகெங்கும் வாழும் நெக்ஸ்ட் ஜென் நேயர்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் ஜோடி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேர்ற பணியில் இருக்கும். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம இப்போ ஐப்பசி மாத பலன்களை பற்றி 12 ராசி அன்பர்களுக்கு பார்க்க போகிறோம். இந்த ஐப்பசி மாதத்துடைய சிறப்புகளை முதல்ல பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஐப்பசி மாதத்துடைய பலன்களை பார்ப்போம். ஐப்பசி அப்படின்னு சொன்னோடனே வரக்கூடிய ஒரு முக்கியமான நிகழ்வு என்னன்னு கேட்டால் தீப ஒளி. இந்த தீபாவளி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு நாள், எல்லாருடைய வாழ்க்கையிலும் மாற்றத்தை கொடுக்கக்கூடிய நாள். அது நல்லா தெரிஞ்சுங்க. முதல்ல ஏன் தீபாவளியை பெருசாக கொண்டாடுறாங்க அப்படின்னு கேட்டால், அந்த மாதத்தில் சூரியன் நீச்சமாகக்கூடிய ஒரு காலகட்டம். அந்த சூரியன் நீச்சமாகக்கூடிய ராசியில் சனி உச்சமாகக்கூடிய காலகட்டம். சுக்கிரன் ஆட்சி பெறக்கூடிய ஒரு ராசி துலா ராசி. அந்த மாதத்தில் நீங்கள் தீபாவளி அன்னைக்கு காலையில் எந்திரிச்சு எண்ணெய் தேய்ச்சி குளித்து, காலையில் 6 மணிக்கு முன்னாடி எண்ணெய் தேய்ச்சி குளித்து, அதுக்கப்புறம் புத்தாடைகள் அணிந்து நல்ல சுவையான இனிப்பான உணவுகள்லாம் சாப்பிட்டு வழிபாடு பண்ணிங்க. அது உங்களுடைய என்ன தெய்வம் வேணால் இருக்கலாம், பெருமாளாக இருக்கலாம், சிவனாக இருக்கலாம், அம்பாளாக இருக்கலாம், யார் வேணால் இருக்கலாம். வழிபாடு பண்ணிங்க அப்படின்னா வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை நோக்கி ஒரு தெளிவான ஒரு நகர்வு ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு. அதை அனைவரும் செய்து கொள்வது மிக சிறப்பு. அதுக்கு அடுத்த நாள் பார்த்தீங்க அப்படின்னா மகாலட்சுமி பூஜை. மகாலட்சுமியோடைய படத்தை வச்சு அன்றைக்கி மகாலட்சுமி பூஜை பண்ணுறது ரொம்ப நல்லது. அந்த பூஜைக்கு நீங்கள் எந்த மாதிரி விஷயமான வழிபாடு செஞ்சாலும் சரி, எனக்கு மந்திரம் சொல்ல தெரியல சார், மகாலட்சுமி நமகன்னு சொல்லி முடிஞ்சால் தாமரைப்பூ வாங்கிக்கிங்க, இல்லை மல்லிகைப்பூ வாங்கிக்கிங்க, வாங்கி அர்ச்சனை பண்ணுங்க, ஒரு தீபம் காமிங்க. முடிஞ்சால் ஒரு பாயாசம், ஒரு நெய்வேத்தியம் மாதிரி வச்சு, இல்லை சக்கரை பொங்கல் நெய்வேத்தியம் மாதிரி வச்சு அதை அடுத்த நாள் மாலை 6 மணிக்கு பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. இதை பண்ணிங்கன்னா உங்களுக்கு மகாலட்சுமியோட ஆசீர்வாதம் கண்டிப்பாக பரிபூர்ணமாக கிடைக்கும். இதுக்கப்புறம் நம்ம 12 ராசி அன்பர்களுக்கு ஐப்பசி மாதத்தில் என்னென்ன மாதிரி யோகங்களை கொடுக்க போகுது, என்னென்ன மாதிரி சில பிரச்சனைகள் வரும், என்ன நல்லது நடக்கும் அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்கலாம். மீன ராசி அன்பர்களுக்கு ஐப்பசி மாத பலன்களை பற்றி பார்க்கலாம். இப்போ மீன ராசி அன்பர்களுக்கு 7.5 சனி பிரச்சனை நிறைய போயிட்டுருக்கு. எல்லாத்துலேயும் நெருக்கடி, எல்லாத்துலேயும் கஷ்டம், எல்லாத்துலேயும் பிரச்சனை. எனக்கு மட்டும் கடவுளே ஏன் இப்படி நடக்குது, நான் யாருக்கும் துரோகம் செஞ்சதில்லை, யாருக்கும் பாவம் செஞ்சதில்லை, யாரையும் ஏமாத்தலை, அப்படி புலம்புறாங்க. அந்த புலப்பம் உண்மையான்னு கேட்டால் உண்மைதான், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. மீனராசி மாதிரி ஒரு நேர்மையானவங்க நியாயமானவங்க கிடையவே கிடையாது. அவ்வளவு பேருக்கு உதவி பண்ணியிருக்கேன் சார், ஏன் சார் என் வாழ்க்கையில் மட்டும் இப்படி நடந்துக்கிட்டே இருக்குது, எல்லாத்துலேயும் பிரச்சனை சார். அவங்களுக்கு எல்லாத்துக்குமே அதற்கான விடை இந்த மாதத்தில் ஆரம்பிக்க போகுது. ஏன்னா உங்கள் ராசியாதிபதி குரு அதிச்சாரம் பெற்று உச்சம் பெறக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் இந்த ஐப்பசி மாதத்தில் நடக்க போகுது. தீபாவளிக்கு முதல் நாள்லேருந்தே உங்களுக்கு சேஞ்சஸ் வரப்போகுது. இந்த வாட்டி தீபாவளிலேருந்தே பார்த்தீங்கன்னா, தீபாவளி மற்றவங்களுக்குலாம் எப்படின்னு தெரியாது, ஆனால் மீன ராசி என்பவர்களுக்கு கண்டிப்பாக வாழ்க்கையில் ஒரு ஒளியை கொடுக்கக்கூடிய அற்புதமான தீபாவளியாக மாறப்போகுது. ஏன்னா குரு உங்கள் ராசியை பார்க்குறார். 7.5 சனியில் பட்ட கஷ்டங்களுக்கு ஒரு நிவர்த்தியை கொடுக்கக்கூடிய ஆரம்ப மாதமாக இந்த ஐப்பசி மாதம் அமைய போகிறது. வேலை இல்லையா, வேலை கிடச்சிரும். வேலையில் கடுமையான நெருக்கடி சார், 4 பேர் வேலையை செய்கிறேன் சார், எல்லாரும் என்னை அடிமை மாதிரி பயன்படுத்துகிறாங்க. கண்டிப்பாக அந்த நிலை மாறும். உங்களுக்கு ஒரு பேர் கிடைக்கும், புகழ் கிடைக்கும், ஒரு அங்கீகாரம் கிடைக்கும், ஒரு மரியாதை கிடைக்கும், ஒரு சம்பள உயர்வு கிடைக்கும். அதற்கான முயற்சிகள் கண்டிப்பாக செய்வீங்க, அது நடக்கவும் செய்யும். அதே போல் வேலை மாற்றம் பண்ணணும்னு நினைக்கக்கூடியவர்கள் நிறைய மீனராசி என்பவர்களுக்கு இருக்க பிரச்சனைனா, 40 வயசுக்கு மேலே எங்கே சார் வேலை தேடுறது, 45 வயசுக்கு மேலே எங்கே சார் வேலைக்கு போகிறது, 45 வயசுக்கு மேலே யார் சார் வேலை மாறி கொடுப்பா. இந்த முதல்ல இதை மைண்ட்லேருந்து எடுங்க. அதே போல் நிறைய பேர் என்னென்னா, வெளிநாடு போங்கன்னு சொன்னால் என்ன சொல்லுவாங்கன்னா, எங்கே சார் அம்மாவை விட்டு போகிறது, அப்பாவை விட்டு போகிறது, வயசானவங்க சார், என் மனைவி வேலை பார்க்குறாங்க சார், குழந்தைங்க படிக்கிறாங்க சார், அவங்கள விட்டுட்டு எப்படி சார் போகிறது, வெளிநாட்டில் போனால் கிடைக்காது சார், இப்போ முதல்ல மாதிரிலாம் கிடையாது சார், எல்லா கண்ட்ரிலையும் நிறைய பிரச்சனைலாம் வந்துச்சு. எல்லாத்தையும் யோசிப்பீங்க. எல்லாரும் போய்கிட்டு தான் இருக்காங்க, எல்லா பிரச்சனையும் இருக்குது தான் செய்யுது, யாருக்கு இல்லை பிரச்சனை, அதெல்லாம் தாண்டி தான் போயாகும். அந்த நிலைமைகள் மாறும். உங்களுக்கே தோணும், நம்ம ஏன் போய் தான் பார்த்தா என்ன, எல்லாரும் சொல்கிறாங்க வெளிநாடு முயற்சி பண்ண, நம்ம பண்ணி தான் பார்த்தா என்ன, வேறு ஊரில் போய் வேலை பார்ப்போமே, ஏன் வேறு ஊருக்கு போய் போகக்கூடாது, நம்ம இதே ஊரில் இருந்து நம்ம என்னத்தை கண்டோம் அப்படின்ற சிந்தனைகள் உங்களுக்கு வரக்கூடிய மாதம். அது வந்துச்சு அப்படின்னா நீங்கள் ரைட் ட்ராக்ல இருக்கீங்கன்னு அர்த்தம். அப்போ வெளியூர் போய் வேலை பார்க்கலாமா சார்னா வேலை பார்க்கலாம், வெளிநாடு போய் வேலை பார்க்கலாமா வேலை பார்க்கலாம். அதேமாதிரி வெளியூர் போய் பிஸ்னஸ் பண்ணலாமா, வெளியூர் போய் நான் பிரான்ச் ஆரம்பிக்கலாமா, வெளியூர் போய் ஏதாவது செய்யலாமா சார்னா கண்டிப்பாக செய்யலாம்.
அதற்கான முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும், அதற்கான வாய்ப்புகள் வரும். அங்கே போன வாழ்க்கையே டோட்டலாக மாறிடும். அதை செய்யுங்க, ஹாப்பியாக இருப்பீங்க. அதே போல் நிறைய மீனராசி என்பவர்களுக்கு இந்த குரு பார்வை என்ன பண்ணும் அப்படின்னா, வெளிநாட்டில் இருக்கவங்களுக்குமே பல பிரச்சனைகளை தீர்க்கும். நிறைய மீனராசி என்பவர்கள் வெளிநாட்டில் இருந்துமே கஷ்டப்பட்டு இருக்கீங்க. வேலை போய் குடும்பத்தில் சண்டை சச்சரவு, கணவன் மனைவிகளை ஒரே வீட்டில் இருந்துட்டு பேசாமல் இருக்கிறது, அங்கே குழந்தைங்களால் ஏதாவது ஒரு பாதிப்பு, உங்களுக்கு குழந்தைங்க என் கூட இல்லை, குழந்தைங்க என்னை மதிக்க மாட்டுறாங்க, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நிறைய பேர் வெளிநாட்டிலையுமே மாட்டிட்டு உட்காந்துருக்கீங்க. ஒரு வீடு வாங்கினேன் சார், அதுலேருந்து லாக் ஆகி உட்காந்துருக்கேன், வீடை விற்க முடியல, இப்போ அந்த லோனு கட்டுறதுக்கு வேலை இல்லை, இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்கீங்க. அந்த நிலை மாறும். அந்த நிலை மாறணும் அப்படின்னா நீங்கள் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, அங்கே ஒரு இடம் மாற்றம் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒரு வேலை மாற்றம் உறுதியாக கிடைக்கும். நான் எங்கே சார் சொந்த வீடு சார், எங்கே சார் மாற்றுறது? அப்போ நீங்கள் இருக்கிற ரூமை சேஞ்ச் பண்ணுங்கள், உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஃபர்னிச்சர்ஸ்லாம் மாற்றுங்க, கொஞ்சம் வித்தியாசமாக உங்கள் மனநிலை மாறுற மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணிக்கங்க. பண்ணிட்டீங்கன்னா சூப்பராகிடுவீங்க. அதற்கான முயற்சிகள் செய்யுங்க. அதேமாதிரி உங்கள் ஜாதகத்தை பார்த்துட்டு என்ன பண்ணலாம்னு தெரிஞ்சுக்கிங்க, தப்பு ஒன்றும் இல்லை, அதை செய்யலாம். அதே போல் ஏதாவது தெய்வ வழிபாடு ஏதாவது ஆரம்பிங்க, பண்ணுங்க, அது ஒரு மாற்றத்தை கொடுக்கும். இல்லை உங்களுடைய வாழ்க்கை முறையை மாற்றுங்க. காலைல சீக்கிரம் எந்திரிக்கிறீங்க அப்படின்னா சீக்கிரம் எந்திரிச்சு ஏதாவது தெய்வ வழிபாடு செய்யுங்க. லேட்டாக எந்திரிப்பீங்கன்னா சீக்கிரம் எந்திரிங்க, தியானம் பண்ணுங்க, யோகா பண்ணுங்க. இது எல்லாமே ஒரு மாற்றத்தை நோக்கி கொண்டு போகும் உங்களை. ஏன்னா குரு பார்க்கறது வந்து பார்த்திங்கன்னா நிறைய புதிய விஷயங்களை சேர்ப்பதற்கான ஒரு வாய்ப்பு உண்டு. அதெல்லாம் செய்யலாம், அதற்கான முயற்சிகள் பண்ணலாம். பண வரவுகள் வருமா சார், அது மட்டும் சொல்லுங்கள் சார்னா கண்டிப்பாக வரும். அப்போ வீடு விற்று பணம் வருமா? வரும். இடம் விற்று பணம் வருமா? வரும். வேறு எதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், அந்த பணம் வருமா? வரும். ஒருத்தர் தரேன்னு சொல்லிகிட்டே இருக்கார் சார், இன்வெஸ்ட் பண்ணுறேன்னாரு, பண்ணவே இல்லை, அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. ஒரு பேங்க் லோன் ட்ரை பண்ணேன், எல்லா பேப்பரும் கொடுத்துட்டேன், இன்னும் அது ப்ராசஸ் ஆகலை, கண்டிப்பாக நடக்கும். அதே போல் எனக்கு வந்து எங்கள் அப்பா தரேன்னாரு, எங்கள் அம்மா தரேன்னாங்க, எல்லா விதமான பொருளாதார உதவிகளும் கிடைக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம். அதே போல் இந்த குரு பார்க்கும்போது என்னென்னா, கணவன் மனைவிக்கு ஏற்பட்ட சண்டை சச்சரவுகள் குறையும். ஏன் நம்ம சண்டை போட்டோம், தேவையில்லாத விஷயத்துக்காக சண்டை போட்டோமே, நம்ம குழந்தைய பார்க்காம போயிட்டுமே, நம்மளுடைய மனசுக்கு நம்ம சண்டை போட்டு பிரிஞ்சிருக்குமேன்னு சொல்லி சேர்ந்து வாழக்கூடிய ஒரு அமைப்பை இந்த ஐப்பசி மாதம் கொடுக்கும். அதே மாதிரி நிறைய பேருக்கு திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண வாய்ப்புகள் ஏற்படும். குழந்தை பேர் இல்லாதவர்கள், முக்கியமாக மீனராசி என்பவர்கள் குழந்தை பேர் இல்லைன்னு சொல்லி பயங்கரமான மென்டல் டிப்ரெஷனில் இருக்கீங்க. அந்த நிலைகள் மாறக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா மீனராசி என்பவர்களுக்கு 7.5 சனி நடந்தாலும் பல புதிய மாற்றங்கள், புதிய பண வரவுகள், பலவிதமான சந்தோஷமான சூழ்நிலைகள் ஏற்படுவதற்கான ஆரம்ப மாதமாக ஐப்பசி மாதம் அமையப் போகிறது.